ஒட்டுமொத்தமாக இந்துத்துவ பாசிச கும்பலினுடைய அரசியலை அம்பலப்படுத்துகின்ற எவருக்கும் இந்திய அளவிலே அரங்குகளிலே கருத்துரிமை பேசுவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற ஒரு நாசிகளினுடைய கூடாரம் இங்கே அமைந்திருக்கிறது. 1933 நாசி அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனே என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் இப்பொழுது நடைமுறையாகிக் கொண்டிருக்கிறது. நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டிய, கவலையுடன் பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தபோது ஜெர்மனியை எப்படி கட்டுப்படுத்தினானோ, எப்படி அந்த மக்களை தன்னுடைய பயங்கரவாதத்திற்கு அடிபணிய வைத்தாரோ, எப்படி ஒரு ஜனநாயக குடியரசை அது நாசி குடியரசாக பாசிச அரசாக மாற்றினாரோ அந்த வழிமுறை எல்லாம் அச்சு பிசகாம பாஜக செய்துட்டு இருக்கு. கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேசுகின்ற நபர்களை அழைக்கக்கூடாது என்றெல்லாம் சுற்றறிக்கை அனுப்புகின்ற அளவிற்கு மிக மோசமான ஒரு அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கல்லூரியில் அரசியல் பேசணும்னா வேற எங்க அரசியல் பேசுறது? மாணவர்கள் அரசியல் பேசவில்லை என்றால் வேறு யார் அரசியல் பேசுவது? மாணவர்கள் தான் ஒரு வரலாற்றை படைக்கிறார்கள், வரலாற்றை உருவாக்குகிறார்கள். அரசியல் ஆட்சி முறை தவறாக இருக்கிறது என்றால் புரட்டு போடுகிறார்கள். உனக்கு வரலாறு அப்படித்தான் இருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் கல்லூரிகளுக்குள்ளார, பல்கலைக்கழகங்களுக்குள்ளார அரசியல் ஆளுமைகள் வரக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்துத்துவ கும்பல்களினுடைய பாண்டேக்கள் கல்லூரிகள் தோறும் கருத்துரைகள் பேசிட்டு இருக்கிறாங்க. வெறும் இந்துத்துவ கும்பல் மட்டும்தான் நீங்க பேச வேண்டும் என்கின்ற ஒரு முறையை உருவாக்கி இருக்கிறார்கள். இங்க டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல, மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல RSS கொடி பறந்துட்டு இருக்குது. பள்ளிக்கூடத்துக்குள்ள RSS பயிற்சி நடந்துட்டு இருக்குது. பல பள்ளிகளில் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம், அந்த கொடி இறக்கப்படுறதுனால நிரந்தரமாக பறந்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க கல்விக்கூடங்களில் அரசியல் இருக்கக்கூடாதுன்னு RSS மட்டும் எப்படி வரலாம்? அது யார் கேள்வி கேட்பது? இந்த தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற காந்தியடிகளை கொலை செய்த கும்பலை நீ பள்ளிக்கல்லத்துக்குள்ள நீ அனுமதிக்கலாம், அதனுடைய கொடி அங்க பறக்கலாம். ஆனால் சுதந்திரமாக சிந்தியுங்கள், நேர்மையான அரசை உருவாக்குங்கள் என்று நாங்கள் மாணவர்கள் சிந்தித்து பேசக்கூடாது என்று கட்டுப்பாட்டை விதிக்கிறார்கள் என்றால் இங்க நடப்பது ஜனநாயக ஆட்சியா இல்லையா? ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த உடனே செய்த விஷயங்கள் என்ன? முதலிலே அவர் செய்தது கருத்துரிமை தடுக்கின்ற வேலை செஞ்சார். என்ன பண்ணார்னால், அங்கே ஹிட்லரினுடைய அந்த நாசிக்களினுடைய கட்சியை தவிர வேறு எந்த கட்சியை சார்ந்தவர்களும் ஒன்று கூட கூடாது, பேசக்கூடாது, கருத்தரங்குகள் நடத்தக்கூடாது, அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்று தடை சட்டம் கொண்டு வந்துச்சு. இது அவங்களுக்கு மட்டுமல்ல, கத்தோலிக்கர்களுக்கும் இதே சட்டம் கொண்டு வந்தாங்க. வாட்டிகனுக்கு போய் அவர் போப்பாண்டவரை பார்த்து ஒப்பந்தம் போட்டு கூட கத்தோலிக்கர்களுடைய சங்கங்கள் கலைக்கப்பட்டன. ஏனென்றால் நாளைக்கு அவர்கள் தங்களுக்கு எதிராக கலகம் எதுவும் செய்து விடுவார்கள் என்கின்ற கவலை அவர்களுக்கு இருந்தது. ஆக பேச்சுரிமை என்பது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க? நாடு முழுவதும் ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக, இவர்களுடைய எதேச்சதிகாரம், இவங்களுடைய அடக்குமுறையை கொண்டு வரணுங்கிறதுக்காக சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தை வாக்கெடுப்புக்கு விட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை கொண்ட கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் அதை எதிர்த்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாகவே அந்த கட்சிகளை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அல்லது பிரதிநிதிகளை கைது செய்கிறது நாசி அரசாங்கம். கம்யூனிஸ்டுகளை கைது செய்கிறது நாசி அரசாங்கம். இவர்களை எல்லாம் கைது செஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவன் வாக்கெடுப்பை நடத்துறான். இதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. வாக்கெடுப்பு நடத்தின ஆட்சி கவுந்திரம் என்று சொல்லினா அவர்களை ஒட்டுமொத்தமாக அவர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அரசியல் நடந்துட்டு இருக்கிறது. இப்பொழுது 10% இடஒதுக்கீடு உயர் சாதிக்கு கொடுக்கும் பொழுது கூட தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது போட்டுதான் வெளியில நிறுத்தி வச்சுட்டு வாக்கெடுப்பு நடத்துறாங்க. இது மட்டுமல்ல தோழர்களே, ஹிட்லர் செய்த மிக முக்கியமான வேலை அங்கே மாநிலங்களினுடைய மாகாணங்களினுடைய அதிகாரத்தை முற்றிலுமாக கலைத்து போட்டது. அங்க மாநிலங்களின் ஆட்சி, மாகாணங்கள் ஆட்சியே இல்லாத அளவுக்கு முற்றிலுமாக கலைத்து போட்டு ஒற்றை மைய ஆட்சியை, ஜெர்மனியினுடைய ஒட்டுமொத்த ஆட்சி மைய ஆட்சி முறையாக ஹிட்லரின் நேரடி பார்வையில் கீழே கொண்டு வந்தாங்க.
அங்கு மாகாணங்களுக்கு இருந்த உரிமைகள், மாநிலங்களுக்கு இருந்த உரிமைகள் எல்லாம் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டன. அதே நிலைமைதான் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. இங்க எந்த மாநிலத்திற்குமான இருக்கக்கூடிய குறைந்தபட்ச உரிமை, வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையில் இருந்து இங்க கீழமை நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை கொண்டு வந்து அமர்த்துகின்ற அந்த உரிமை வரை அனைத்தும் மத்திய அரசாங்கத்தால் நேரடியாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் டெல்லியில உட்கார்ந்து மோடி நேரடியா பேசுறார். இங்க இருக்க கலெக்டருக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம்? கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வரை நேரடியாக டெல்லி அரசாங்கம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஹிட்லர் என்ன செஞ்சானோ அதே வேலையை மோடி அரசு செய்கிறது. அது மட்டுமல்ல, ஹிட்லரினுடைய கருத்திற்கு, நாசிகளினுடைய கருத்திற்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்களை பொது இடத்தில் வைத்து அவமானப்படுத்துவது. இப்படித்தான் ஹிட்லரினுடைய கருத்துக்கு விமர்சனம் தெரிவித்தார்கள் சொல்லி 2 ஆசிரியர்களை, பெண்களை வந்து பொது இடத்தில் நிக்க வச்சு தலையை மொட்டை அடிச்சாங்க. இன்னொரு அமைப்பை சார்ந்த ஒருத்தர் வந்து இது போன்ற மாற்று கருத்தை சொன்னார்னு சொல்லி, நான் இந்த தேசத்திற்கு எதிரானவன் சொல்லி அவன் கழுத்துல போர்டு மாட்டி நடுச்சந்தில் நிக்க வச்சாங்க. இது போன்ற தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நாசிக்களின் கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய அனைவரும் பொது சமூகத்தில் வைத்து அவமானப்படுத்தப்பட்டார்கள். அதான் இன்னைக்கு இந்தியாவில் நடக்குது. நீங்க பிஜேபியை கேள்வி கேட்பீங்க, மோடியை கேள்வி கேட்பீங்க, ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க சமூக விரோதி, நீங்க அர்பன் நக்சலைட், நீங்க மாவோயிஸ்ட், நீங்க தேச விரோதி, நீ பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லக்கூடிய இந்த யுக்தி இவன் கண்டுபிடிக்கல. ஹிட்லர் என்ன பண்ணானோ அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறான். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றைக்கும் ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தை கொண்டு வர்றது. இதெல்லாம் முன்னாடி ராமாயணத்துல சொல்லிட்டான், இதெல்லாம் மகாபாரதத்துல சொல்லிட்டான், இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லிட்டு இந்த கும்பல் இப்ப என்ன சொல்லுதுன்னா புவியீர்ப்பு விசையே இல்லைன்னு சொல்றானுங்க. நியூட்டனுடைய விதிகளே தப்புன்னு சொல்றான். இந்த அளவுக்கு இவர்கள் மிக மோசமான ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தை கொண்டு வரான். ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா இருக்கிறான். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய, கிருஷ்ண பகவானுடைய அவதாரம் வந்து வராக அவதாரம். அந்த வராகம் என்பது பன்றி. ஆகவே அந்த பன்றி வராக அவதார பன்றி வடிவத்திலே கிருஷ்ண பகவான் வந்து ஒரு அவதாரம் எடுத்து நாட்டை காப்பாற்றியது போல இப்பொழுது பன்றி காய்ச்சல் வடிவிலே நாட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி அமித்ஷாவை கைவிடலாம். அவன் தெளிவா கொண்டு போய் எய்ம்ஸ்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். ஏன் சொல்ல இப்ப பாப்போம். இது வந்திருக்கிறது பன்றி காய்ச்சல் என்பது கிருஷ்ண பகவானுடைய மறு அவதாரம் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் மொத்தமா இந்த மாட்டினுடைய சிறுநீரை ஊட்டி அவனுக்கு வந்து என்ன சொல்றது, இதுக்கு மேல என்ன சொல்றாங்க பத்தி. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தனக்குன்னா ஒண்ணு மத்தவனுக்குன்னா வேற ஒண்ணுன்னு வைக்கக்கூடிய நிலைமையில தான் நின்றுட்டு இருக்குது. ஹிட்லர் என்ன செஞ்சானோ அதையெல்லாம் தொடர்ச்சியாக பின்பற்றுகின்ற ஒரு அரசாட்சி முறை இந்தியாவில் வந்திருக்கிறது. என்ன செய்ய போறோம் என்ற கேள்விதான் நமக்கான கேள்வியாக இப்ப நிக்குது. அப்ப ஹிட்லரினுடைய இந்த முறைகளை அச்சு பிசகாமல் நடைமுறைப்படுத்துறாங்க. அதுலதான் இன்னைக்கு கருத்துரிமை, பேச்சுரிமை என்பது முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது. இந்த கருத்துரிமை, பேச்சுரிமை வந்து இதற்கு முன்பாக இந்திரா காந்தியினுடைய ஆட்சியில வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தப்ப இதைதான் தடுத்தாங்க. அப்பொழுது தீர்ப்பு இது குறித்தான ஒரு வழக்கு வந்து உயர்ந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு குறித்து விவாதிச்சுட்டு அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, கருத்துரிமை பேச்சுரிமை கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அதுல ஒரே ஒரு நீதிபதி மட்டும்தான் மாற்று கருத்தாக ஒன்று முன் வச்சார். ஏனால் கருத்துரிமை என்பதும் பேச்சுரிமை என்பதும் நீங்கள் பிறப்பில் வருவது, ஒரு அரசாங்கம் உறுதி செய்கிறது அல்ல. நீங்கள் சிந்திப்பதும் நீங்கள் பேசுவதும் என்பது உங்கள் பிறப்பில் வரக்கூடிய உரிமையை ஒழிய ஒரு அரசாங்கம் உங்களுக்கு வழங்குகின்ற உரிமை அல்ல. நீங்கள் உணவு உண்பது, நீங்கள் நீர் குடிப்பது என்பது உங்கள் உயிருக்கு எப்படி தேவையானதாக இருக்கிறதோ அதே போல சிந்திப்பதும் கருத்துக்களை பேசுவதும் உங்களுடைய அடிப்படை உரிமை. அந்த உரிமையை தான் இப்பொழுது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மறுத்து வருகிறது, டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மறுத்து வருகிறது. இப்படியாகத்தான் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்த விடாமல் அதை முற்றிலுமாக நீர்த்து போகக்கூடிய செயல்களை, அது இல்லாத செயல். நீங்க அரசியல் சாசனம் தான் இந்தியாவை இணைத்து வைத்திருக்கிறது. இங்க பல தேசிய மக்களை இணைச்சு வச்சிருக்கிறது அரசியல் சாசனம் தான். அந்த அரசியல் சாசனத்தை நம்பிதான் அத்தனை பேர் இந்தியா என்ற ஒற்றை நாட்டுக்குள் இணைஞ்சாங்களே ஒழிய வேற எதையும் நம்பி சேரல.
அனைவரையும் இணைப்பது அரசியல் சாசனம், அனைவருக்கும் உரிமையை வழங்குவது அரசியல் சாசனம். அந்த சாசனத்தில் எனக்கான உரிமை இருக்குதுன்னு சொல்லிதான் இந்தியாவின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு மக்கள் வாழ்கின்றோம். அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நம்ம வரி கொடுக்கிறோம், அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நம்ம வாக்களிக்கின்றோம். ஆனால் அரசியல் சாசனமே இங்க ரத்தாகுது அப்படின்னால் அதுக்கப்புறம் என்னடா நாடுன்னு கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிரும்? இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள். ஏன்னா இந்த இந்துத்துவ கும்பல், RSS கும்பலினுடைய மிக முக்கியமான சிந்தனையாளர்களில் ஒருவராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை எல்லாம் நான் நிர்வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருமூர்த்தி ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதுல என்ன சொல்லியிருந்தார்னா, இந்தியாவிலேயே வெள்ளையர்கள் வருவதற்கு முன்பு எந்த அரசனின் ஆட்சியும் நடக்கவில்லை. ஒரு அரசனுடைய விருப்பு வெறுப்புக்கெல்லாம் ஆட்சி நடக்கல. இங்கே நடந்தது ஒரு தர்மத்தின் ஆட்சி. அந்த தர்மம் என்பது மனு தர்மம் என்று சொல்லுறார். இது நம்ம சொல்லல, 2000 வருஷமாக அரசர்கள் ஆட்சி இங்க நடக்கல, மனு தர்மத்தின் ஆட்சி தான் நடந்ததுன்னு சொல்றார். அந்த மனு தர்மம் எப்பொழுது தூக்கி வீசப்படுகிறது என்றால், எப்பொழுது இந்திய அரசியல் சாசனத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து கொண்டு வர்றாங்களோ அன்னைக்குதான் வருது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு கோபம் வருது. அந்த அரசியல் சாசனம் அனைத்து மக்களும் சமம்னு சொல்லுது தெரியுங்களா, அதுதான் இந்துத்துவத்திற்கு எதிரானது. ஏனால் இந்து மதம் மட்டும்தான் உலகத்தில் அனைவரும் சமம்னு சொல்லல, மீறி எல்லா மதத்திலும் சொல்றான். ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் ஒருத்தன் தலையில பிறந்தான், ஒருத்தன் தோல்ல பிறந்தான், ஒருத்தன் தொடையில பிறந்தான், ஒருத்தன் காலில் பிறந்தான் சொல்லி அனைவரும் சமமற்றவர்களாக உலகத்தில் சித்தரிக்கக்கூடிய ஒரே மதமாக இந்து மதம் இருக்கிறது. ஆனால் தமிழர்களுடைய மதமோ தமிழர்களுடைய சமயமோ அப்படி இல்லை. தமிழர்கள் வேறு, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, தமிழர்கள் அனைவரும் சமம் சொல்றோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுவது தமிழர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இந்து மதத்தின் நம்பிக்கை என்பது அனைவரும் சமம் இல்லை என்று சொல்லுவதுதான் இந்து மதத்தின் நம்பிக்கை. அதனால்தான் இந்துத்துவத்திற்குள் சகோதரத்துவமே கிடையாது, நட்பு என்பதே கிடையாது, அன்பு என்பதே கிடையாது, அங்கே நேர்மை என்பதும் கிடையாது. ஆனால் தமிழர்களினுடைய நம்பிக்கைகளிலே அன்பு என்பது இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அறம் இருக்கிறது. நமக்கு அறம் முக்கியம், அவனுக்கு தர்மம் முக்கியம். அந்த தர்மம் என்பதற்கும் அறம் என்பதற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றன, வேறுபட்ட நிலைகள் இருக்கின்றன. ஏன்னா தர்மம் என்பது பிறப்பில் வருவது, ஆனால் அறம் என்பது அனைத்து மனிதருக்கும் வரக்கூடிய, இந்த உலகத்தை நேசிப்பதால் வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு இது. அங்கே தர்மத்தை பற்றி பேசக்கூடிய கும்பல்கள் சாதி தர்மத்தை தான் பேசுவான், வேற ஒன்றை பத்தி பேச மாட்டான். ஆக இந்த தர்மத்தை முன்னிறுத்தக்கூடிய மனு தர்மத்தை தான் அவன் அரசியல் சாசனமாக மாற்ற விரும்புகின்றான். அந்த மனு தர்மத்தினுடைய அரசியல் சாசனத்திலே மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது? சூத்திரர்களாகிய நாம் கல்வி கற்க கூடாது, சூத்திரர்களாகிய நாம் சொத்து சேர்க்க கூடாது, நீதிமன்றம் என்று வந்துவிட்டால் சூத்திரர்கள் பேசுவதை நீ நம்பக்கூடாது. மனு தர்மத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய இடத்திலே உயர் சாதியை சேர்ந்தவன் பார்ப்பனன் வந்தான் என்றால் அவன் நான் உண்மையை சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். ஆனால் ஒரு சூத்திரன் வந்தான் என்றால் நல்ல பழுக்க காய்ச்ச இரும்பு கம்பி அவன் கையில கொடுத்தால் அதை பிடிக்கும் பொழுது அவனுக்கு கையில் புண்ணு வராம இருந்திருந்தால் உண்மையை சொல்றான் என்ற அர்த்தம் என்று மனு தர்மம் சொல்லுகிறது. அப்படி என்றால் சூத்திரன் பொய் சொல்லுவான் என்று மனு தர்மம் எழுதி வைத்திருக்கிறது. ஒரு சூத்திரன் சொத்து சேர்க்க கூடாது, அப்படி மீறி சேர்த்தால் அதை உயர் சாதிக்காரன் அடித்து பிடுங்கிக் கொள்ளலாம், அதில் தவறில்லை. ஒரு சூத்திரனை ஒரு உயர் சாதிக்காரன் கொலை செய்தால், ஒரு தவளையை ஒரு மனிதன் கொலை செய்தால் என்ன பாவமோ அந்த பாவம் தான் அந்த உயர் சாதிக்காரனுக்கு என்று மனு தர்மம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனு தர்மத்தை இன்னைக்கு ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். மனு தர்மம் என்ன சொல்றது? சூத்திரன் சொத்து வச்சு கூடாதுன்னு சொல்லுது. அதைத்தான் இங்க 8 வழிச்சாலையில இருக்கிற நிலத்தை எல்லாம் புடுங்கிறதுக்காக இந்த அரசாங்கம் நின்று இருக்கிறது, சட்டத்தை போடுகிறது. இங்க நிலம் சூத்திரன் கையில் இருக்கிறது, அந்த நிலத்தை பிடுங்குவதற்காக தான் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே கருத்து உரிமையை, கல்வி உரிமையை பேசுகின்ற உரிமை நமக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக வருகிறது, அதைத்தான் இப்பொழுது முறித்து போடுகிறார்கள். ஆக மனு தர்மத்தின் ஆட்சி முறைதான் இங்கே இந்தியாவின் ஆட்சி முறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே மோடி அரசாங்கம் மனு தர்மத்தை ஆட்சி முறையாக கொண்டு வருகிறது. அதை எதிர்த்து நிற்க வேண்டிய அரசியல் நமக்கு அவசியமான அரசியலாக நிற்கிறது. இல்லை என்றால் நாம் மறுபடியும் 2000 வருடங்களுக்கு முன்பு எப்படி வீழ்த்தப்பட்டோமோ அதுபோல மறுபடியும் நாம் வீழ்த்தப்படுவோம் என்கின்ற நிலைதான் இன்று இருக்கிறது.